ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, சாயப்பா உன்னிடம் பேச இன்று வந்திருக்கின்றேன். கவலைப்படாதே, பொறுமையாக இரு. நீ நினைக்கும் அளவுக்கு எதுவுமே இங்கு தவறாக நடக்கவில்லை. முதலில் பயம் கொள்வதை நிறுத்திவிடு. அச்சத்தை முழுவதுமாக தவிர்த்துவிடு. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடாது. நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ வீணாக கற்பனை செய்து உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே வீண் போகாது. உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இது நிரந்தரம் என்று நினைத்து கொள்ளாதே. காலம் மாறும், சூழ்நிலைகளும் மாறும். வருங்காலமானது உனக்கு வளமானதாக இருக்கும். இது உன் சாயப்பா உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. நல்ல நேரத்தையும் நல்ல வாழ்க்கையையும் உனக்கான நல்ல வழியையும் நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தருவேன். இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லுவதை கேள். நீ தினமும் அருந்தும் முன் ஓரளவிற்கு ஏதோ ஒரு ஜீவனிற்கு உணவு அளித்துவிடு. ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்றில்லை. அது ஒரு நாய், பூனை, காக்காவாக கூட இருக்கலாம். எந்த ஒரு பிராணிக்காவது உணவு கொடு. அது உன்னை காக்கும். நான் அவைகளின் ரூபத்தில் கூட உன்னை காண வருவேன். என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எந்த வகையிலும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இதை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றேன். என் செல்லமே, தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் போனது போகட்டும் என்று சொன்னது போல உனக்கு வந்த சில துன்பங்களில் இருந்து உன்னை காப்பாற்றி விட்டேன். இனி உன்னுடைய வாழ்வில் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு துன்பமானது நடக்காது. உன்னை எப்போதும் காப்பாற்றி வருவது நான் தான் என்று நீ புரிந்து கொள். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உன்னை நான் தான் காப்பாற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். எது வந்தாலும் என் பிள்ளையை காப்பாற்ற நான் வருவேன். ஓம் சாய்ராம் என்று நீ உன்னுடைய வாழ்க்கையை என் பாதத்தில் அல்லவா வைத்திருக்கின்றாய். நான் உன்னை பார்க்க வருவது கூட என்னுடைய கடமைதான். உனக்காக நான் எப்போதும் இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கின்றேன். நீ மிகவும் பாக்கியசாலிதான். நீ என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். நிச்சயமாக அது நடக்கத்தான் போகின்றது. உன் வாழ்க்கையில் நீ விடும் ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பதில் நிச்சயமாக இருக்கின்றது. கலங்காதே. மன நிம்மதி இல்லாத உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமானதாக நான் மாற்றித் தருவேன். உனக்கு எவ்வளவு கோபம் இருந்தாலும் சரி, அதையெல்லாம் அமைதியாக கடந்து செல்ல நீ பழகிக்கொள்ள வேண்டும். உன் கண்களை மூடி என்னை மனதார பிரார்த்தனை செய்து கொள். நிச்சயமாக உன் கண் முன்னால் நான் தோன்றுவேன். அடுத்த நொடியே உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் மாறிவிடும். ஒரு மாற்றத்தை கட்டாயமாக நீ உணர்ந்து கொள்வாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்று தான் நான் சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். அவசரப்பட்டு இதனை தள்ளிவிட்டு சென்று விடாதே. நான் உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் என்றால் நீ என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொள். நிச்சயமாக அது நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு இதை கேள். நீர் கண்ணீர் பெருகி என்னை சாயப்பா என்று அழைத்தது எனக்கு கேட்டுவிட்டது செல்லமே. எதற்காக இப்படி கலங்கி போயிருக்கின்றாய்? நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் நீ வைத்த பிரார்த்தனையும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றேன். உன் கர்ம வினைகளை எல்லாம் நான் தீர்த்து விடுவேன். உன்னுடைய வாழ்க்கையானது பிரகாசமாக இருக்கப் போகின்றது. நீ என்னிடம் கேட்கும் ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக உனக்கு நல்ல ஒரு பதிலை கூறப்போகின்றேன். நீ நினைத்தது உடனே நடக்க வேண்டும் என்று நினைத்தாய். ஆனால் அதற்கு பொறுமை இல்லாமல் ஒரு சில காரியத்தையும் செய்து விட்டாய். சற்று பொறுமையாக இருந்தால் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கண்டிப்பாக நான் அதை வெற்றிகரமாக செய்திருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று எத்தனை நாட்கள் தான் உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நீ எத்தனை நாட்கள் தான் இப்படி பொறுமையாக இருக்கிறது சாயப்பா என்று தானே கதறுகின்றாய். உன் கர்மாவின் தீவிரத்தை குறைத்து விட்டேன். இனி வரக்கூடியது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கான காலம் கனிந்து விட்டது. அதுவரை பொறுத்திரு. என் செல்லமே, நீ வாய் திறந்து கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வேதனைகளுக்கு நல்லதொரு முடிவை நான் தருவேன். கூடிய விரைவில் உன் இல்லத்தில் ஒரு அற்புதமானது நிகழப் போகின்றது. நடக்கவே நடக்காது என்று இருந்த சில விஷயங்களை கூட நான் நடத்தி காட்டத்தான் போகின்றேன். தினமும் அதிகாலை எழுந்து நீ என்னை வழிபட எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிக்கும் கைமேல் பலனானது கிடைக்கப் போகின்றது. நீ என் மீது கொண்டுள்ள அளவற்ற பக்தியை பார்த்து
நான் மெய் சிலிர்த்து விட்டேன். உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தரப்போகின்றேன். நிச்சயமாக நான் சொன்னதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னுடைய சிந்தனையும் சரி, உன்னுடைய செயலும் சரி தூய்மையானதாக இருக்கின்றது. உன் மனக்கவலைகளை எல்லாம் நான் கரைக்கப் போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கை எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடத்திலிருந்து உன்னால் மேலே வர முடியும். எதற்கும் கலங்காதே. எதுவுமே இங்கே தாமதமாகிவிடவில்லை. உன் மீது அவநம்பிக்கையை வைத்து கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே. உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்ற எண்ணத்தோடு எழுந்திரு. நீ நினைத்ததோடு உன் வேலைகளை செய். நேர்மறை எண்ணங்களை கைவிட்டு விடாதே. தொடர்ந்து முயற்சி செய்தால் ஒவ்வொரு நாளும் உனக்கு சின்ன சின்ன முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். அப்போது நல்லது நடக்கும். தயங்காமல் இரு. நீ செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து கொண்டே இரு. கவலைப்படாதே. நீ ஒரு விஷயத்தை மனதில் வைத்து கொண்டிருக்கின்றாய். நிச்சயமாக அது நடக்கத்தான் போகின்றது. நீ ஆசைப்படுவதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நீ அதிகப்படியாகவும் ஆசைப்படவில்லை. உனக்கு என்ன தேவையோ அதைத்தான் விரும்பியிருக்கின்றாய். நிச்சயமாக அதை உன் கைகளில் நான் சேர்க்கத்தான் போகின்றேன். உன் உயிருக்கு உயிரான உறவையே உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். என் செல்லமே, உண்மையான அன்பு, உன்னுடைய தியாகம், உன்னுடைய மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து அடையப் போகின்றது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. உன் கண்ணீருக்கான பலனை எல்லாம் நான் தரத்தான் போகின்றேன். இது உன் பொறுமைக்கான பரிசு. நான் கொடுக்கின்ற அன்பு பரிசு. சந்தோஷமாக நீ வாழப் போகின்றாய். நீ என்னை பார்க்கும் இந்த நொடியிலிருந்தே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்றன. விரைவில் மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று நடக்கத்தான் இருக்கின்றது. இது என்னுடைய சத்திய வாக்கு. நிச்சயமாக நடக்கும். உன்னை ஒதுக்கி இழிவாக பேசியவர்கள் மத்தியில் நீ முன்னேறத்தான் போகின்றாய். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வண்ணம் உன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டத்தான் போகின்றேன். நான் சொல்லுவது எப்போது நடக்கும் என்று தானே கேட்கின்றாய்? நிச்சயமாக நடக்கும். உனக்கு நான் மிகப்பெரிய நன்மையை நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். அது நடக்கத்தான் போகின்றது. நீ கவலைப்படாதே. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன். ஏமாற்றம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப் போகின்றாய். மகிழ்ச்சியோடு இரு. இறுதி வரை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருப்பேன். உனக்கான நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை அல்லவா நீ? இனி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.